பொருட்களை மாற்றுவதற்காக வங்கிக்கு வரும் பொதுமக்களின் கை விரலில் மை வைக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த நடைமுறை இன்று முதல் அமலாகும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கோவை மற்றும் சென்னையில் இருக்கும் நம்ம செய்தியாளரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். கோவையிலிருந்து செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், வங்கிக்கு பணம் எடுக்க வரும் பொதுமக்களின் கைவிரல்ல மை வைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது குறித்த அந்த அறிவிப்பு, இந்த உத்தரவு வங்கி அதிகாரிகளுக்கு தெரிய வந்திருக்கிறதா, பொதுமக்களுக்கு தெரிய வந்திருக்கிறதா? கார்த்திகேயன், இப்போது நான் இருக்கும் பகுதி ரயில் நிலையம் பகுதியில் இருக்க பேங்க் ஆஃப் பரோடா பகுதியில் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு இப்போ பணத்தை வித்ட்ரா மாற்றிருக்காங்க, பழைய 1000 ரூபாய் நோட்டுக்கு மாற்றிருக்காங்க. பட் இவங்களுக்கு கையில் எந்தவித மையும் வைக்கப்படவில்லை. இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டோம். நம்ம அந்த ஃப்ளாஷ் நியூஸை புதிய தலைமையில் வந்தது தொடர்பாக அதிகாரிகிட்ட சொன்னோம், அதையும் காட்டினோம். அப்போ அந்த வங்கி அதிகாரிகள் நம்மகிட்ட தெரிவித்தது என்னன்னா, எங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு சர்க்குலரோ எந்த ஒரு உத்தரவோ வரல. அது வந்ததுக்கு அப்புறம் தான் இது தொடர்பாக மை வைப்பது தொடர்பாக நாங்கள் பணிகளை ஆரம்பிப்போம் என்று சொல்லியிருக்காங்க. பொதுமக்களை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம கேட்கலாம். சார், இப்போ ஒரு டைம் பணம் பரிமாற்றம் பண்ணுறாங்கன்னா மை வைக்கப்படும் மத்திய அரசு உத்தரவு எப்படி பார்க்குறீங்க? சார், இப்போ ஒரு டைம் 4000 எடுக்கிறோம், 2 நாளில் செலவு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்னென்னு எங்களுக்கு புரியல. அது மத்திய அரசு தான் எங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க மை வைக்கிற சம்பவம்? 8000 ரூபா பணம் இருக்குங்க, 4000 ரூபா மாற்றிட்டேன், இன்னொரு 4000 மாற்றணும். எப்படி மாற்றுறது? ஒரு தடவை தான் மை வச்சுக்கிறாங்க, அப்புறம் அதுக்கடுத்து மாற்ற முடியாது. அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் இயல்பு வாழ்க்கை கஷ்டப்படத்தான் செய்யும். பணம் மாத்திரம் மை வைக்கிறது நாசு எப்படி சொன்னால் சூட்டை பார்க்கும்போது தெரியலங்க சார். பட் ஏன்னா ஒரு டைம் நம்ம வச்சுட்டோம்னா அடுத்த இடம் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 4000 ரூபா எப்போ மாற்றுறது? கரெக்டு தான், பட் அதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த விரலில் ஒரு டைம் பணம் பரிமாற்றம் பண்ணிட்டா மை வைக்கணும்னு சொல்லி மத்திய அரசு உத்தரவிட்டுருங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? மை வைக்கிறதோட நம்ம ஏடிஎம்மில் ஒரு தடவை மை வச்சு ஒரு தடவை 10 ரூபா பணம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏடிஎம்முக்கு போனால் எந்த ஏடிஎம்லேயும் பணம் இருக்கிறதில்ல. இப்போ காலையிலேருந்து 6 மணிலேருந்து இப்போ இது வரைக்கும் எல்லா ஏடிஎம்மும் தொலைவாச்சு, எந்த ஏடிஎம்மே பணம் கிடையாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் எதாவது டவுட், என்ன டவுட் இருக்குது இந்த மை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது? சார், டவுட்னா இப்போ ஏடிஎம் அவ்வளோக்கா எங்கேயுமே ஒர்க் ஆகுது இல்லை. அப்போ இங்கே பேங்க்குக்கு வந்து நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு 4000 கரெக்டாக இருக்குமா? 10,000 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது? அதான் சார் என் டவுட்டு. ஒரு டைம் தான் வைக்கணுமா, இல்லை எத்தனை தடவை வேணால் வச்சு பணம் எடுத்துக்கலாமா? கார்த்திகேயன், நீங்களே கேட்டிருப்பீங்க. இப்போ இதுவரைக்கும் இருக்கிற நிலவரப்படி இது வரைக்கும் எந்த ஒரு கோவையை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு வங்கியிலிருந்து மை வைக்கும் நடவடிக்கை என்பது நடைமுறைக்கு வரவில்லை. ஆனால் பொதுமக்களுக்கு இதில் பல்வேறு குழப்பங்கள் தற்பொழுது எழுந்திருக்கின்றன. ஏற்கனவே பணம் கிடைக்காமல் ஏடிஎம் மற்றும் வங்கிகளில் அலைந்து கொண்டிருக்கும் தங்களுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய 4500 ரூபாய் பணம் பரிமாற்றம் செய்யக்கூடிய அந்த அளவு என்பது போதுமானதாக இருக்குமா? கூடுதலாக செலவு செய்ய வேண்டியதற்கு நாங்கள் எந்த வங்கி அணுக வேண்டும்? அப்போது வங்கிகள் எந்த மாதிரி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க? அப்படிங்கிற குழப்பங்கள் தற்பொழுது நிலவ ஆரம்பித்திருக்கிறது. கார்த்திகேயன்.